சென்னை அடுத்த திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து ஒரு மிக முக்கியமான அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அந்த அப்டேட்டை தான் நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். திருவள்ளூரில் இருக்கிற வேங்கடநல்லூர் அப்படின்ற ஒரு இடத்துல கிட்டத்தட்ட 36 கோடி ரூபாய் செலவில் ஒரு புதிய பேருந்து நிலையத்தை அமைச்சு வராங்க. இந்த பேருந்து நிலையத்துடைய பரப்பளவானது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5.5 ஏக்கர் அப்படின்ற அளவில் இருக்குது. இந்த பேருந்து நிலையத்துடைய கட்டுமான பணிகள் ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடியே முடிவடைந்த நிலையில் இந்த பேருந்து நிலையத்தை அப்பவே ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. எப்போ இந்த பேருந்து நிலையத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவாங்க, பழைய பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற பஸ்ஸஸ் எல்லாம் எப்போ இந்த பேருந்து நிலையத்திலிருந்து ஆப்ரேட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கிற நிலையில இதற்கான விடை கிடைச்ச மாதிரி தான் தெரியுது. இந்த மாதம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி அன்னைக்கு இந்த பேருந்து நிலையம் திறக்கப்படலாம் அப்படின்ற தகவல்கள் அட் பிரசன்ட் வெளியில வந்துட்டு இருக்கு. ராஜாஜி சாலையில கடந்த 50 வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டிருக்கும் பழைய பஸ் ஸ்டாண்டு ரொம்பவே கன்ஜஸ்டடா இருக்கிற ஒரு காரணத்தினால 2023ஆம் ஆண்டு மாதிரி இந்த புதிய பேருந்து நிலையத்துடைய கட்டுமான பணிகளானது தொடங்கிச்சு. இந்த பேருந்து நிலையத்தில் ஒரே நேரத்தில் 56 பேருந்துகளை நிறுத்த முடியும். அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 107 கமர்ஷியல் ஷாப்ஸுமே இருக்கு. கிட்டத்தட்ட 500 டூ வீலர்ஸ் அண்ட் 100 கார்ஸை இந்த பேருந்து நிலையத்தில் நம்மளால நிறுத்த முடியும். திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை ரோட்டில் அமைஞ்சிருக்கிற இந்த புதிய பேருந்து நிலையத்துக்கு கனெக்டிவிட்டி எப்படி இருக்கு, பழைய பேருந்து நிலையத்திற்கும் இந்த பேருந்து நிலையத்திற்கும் எவ்வளவு தூரம் இருக்கு, இங்கேருந்து திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளோ தூரம், எந்த ரோட்டில் போகலாம் போன்ற பல்வேறு விஷயங்களையும், என்னென்ன பேருந்துகளை இங்கேருந்து ஆப்ரேட் பண்ண போகிறாங்க, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இந்த பேருந்து நிலையத்தில் வந்திருக்கு, பழைய பஸ் ஸ்டாண்டோட கம்பேர் பண்ணால் இந்த பேருந்து நிலையம் எந்த அளவுக்கு பெட்டராக இருக்குது போன்ற பல்வேறு விஷயங்களை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த தகவலோட, அதாவது ஆகஸ்ட் 10ஆம் தேதி அன்னைக்கு இந்த பேருந்து நிலையம் திறக்கப்படலாம் அப்படின்ற இந்த தகவலோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி சென்னையிலேருந்தும் சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்கள்லேருந்தும் தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.